அதிரையில் அதிகமாக வெயில் அடிக்குது. அதிரை நிழலை தேடி அதிரை நிழல் இவர் தாங்க. இந்த அதிரை நிழல்னு சொல்லி உலகத்தில் நடக்கிற செய்தி, இந்தியாவில் நடக்கிற செய்தி, தமிழ்நாட்டில் நடக்கிற செய்தி, அதிராமட்டத்தில் நடக்கிற செய்தி அனைத்தையும் தெளிவாக போடக்கூடியவர். இவரை இன்னைக்கு நம்ம நேரடியாக சந்தித்து பேட்டி எடுக்கிறோம். பேர் என்ன காக்கா? ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை. உங்க பேரு அப்துல் ஜப்பார் துல்கர்னை. ஓகே, நீங்க அதிராமண்ண நிழலுக்காக பல கோரிக்கைகள் வைக்கிறீங்க, பல செய்திகளை போடுறீங்க. ஏன் அதிராமண்ணத்தோடு நின்றுறீங்க? அதிராமண்ணத்தில் மட்டும்தான் நிழல் அடிக்கணுமா? மற்ற ஊர்கள் அடிக்கக்கூடாத? மற்ற ஊர்களுடைய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், இன்னல்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்க ஏன் போடக்கூடாது? அதிரை நிழல் என்று உருவாக காரணம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாசகர்களுக்கு என்னுடைய சலாத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிறேன். உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்ப நீங்க என்ன பேட்டி காண்றீங்க. முதலா நீங்க பேட்டி காண வந்திருக்கீங்க. என்ன இதை பத்தி தெரிஞ்சு என் வீட்டுக்கே வந்திருக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. உண்மையை அறியறதுக்கு நேரடியாக தானே சொல்லுங்க. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நம்மள்ட்ட செட்டிங் கட்டிங்லாம் கிடையாது காக்கா. எனக்கு கால் வலி என்று தெரிஞ்சு நீங்க வந்திருக்கிற. இருந்தாலும் என்ன மதித்து வந்ததுனால நான் உங்களுக்கு தர்றேன். அதிரை நிழல் தான் எதுக்கு தெரியுமா நான் வச்சிருந்தா, ஒரே ஒரு நைட்ல ரெண்டு சகோதரர் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத அத ஒரு தவறா பிரசுரம் பண்ணிட்டாங்க பொதுவெளியில. அது நம்ம அதிராமண்டத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஒரு காலசாரமா அதிராமண்டத்துல எந்த ஊர்ல பிறந்தோமோ அந்த ஊரை மதிக்கணும். நான் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர் வைக்க காரணமே அதுதான். அதிராமண்டத்துல பலதரப்பட்ட மக்கள் மத நல்லிணக்கமாகவும் சமூக ஒற்றுமையோட வாழக்கூடியவங்க. ஒரு தரப்புல மட்டும்தான் செய்தி வருது. எனக்கு ஃபுல்லா அதிராமண்டத்தில் உள்ள செய்தியே வரமாட்டேங்குது. இல்ல, குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிராமண்ணை மத நல்லிணக்கத்துக்கு அனைத்து ஊர்களில் இருந்து அனைத்து மதத்தினர் தொழில் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு இடம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? 100% உண்மை. அப்படியா? 100% அதனாலதான் இங்க எந்த சர்ச்சையும் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. மக்கள் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனைக்கு வேலையே இருக்கு. பெருந்தன்மை உள்ள மக்கள், பெருந்தன்மையோட வாழ்வாங்க. இந்த கல்யாணத்துல எல்லா மதத்தினரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. ஆமா, நீங்க மத்த ஊர்களை கம்பேர் பண்ணி நம்ம பேச விரும்பல. அதிராமண்ணை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு உதாரணமா திகழ். அப்படி சொல்லுங்க. நாங்க சகோதரத்துவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே போல இந்த ஒரு கோரிக்கை என்கிட்ட பலதரப்பட்ட மக்கள் வச்சதன் அடிப்படையில தான் அதிரை நிலந்தே ஆரம்பிச்சேன். அப்படியா? அப்ப அந்த சகோதரர்கள்லாம் எனக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. என்ன தெரியுமா? என் தொப்புள் கொடி உறவு தான் எனக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. தேவை கொடை, அதிரைக்கு தேவை நிழல். அந்த நிழலுக்கு கொடையா நீங்க இருக்கீங்க. சரி, நான் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் நான் செய்யறேன். இந்த சகோதரர்கள் எனக்கு தொப்புள் கொடி உறவுகள் தான் எனக்கு முழுக்க ஆதரவு தந்தாங்க. அப்படியா? முழுக்க ஆதரவு தந்தது கரையூர் தெரு மக்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பாய், நம்மளும் இஸ்லாம் மாணவர்கள் தான். நம்ம அரபு நாட்டிலே வரல, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து வரல. நம்ம தொப்புள் கொடி உறவு தான். நமக்கு ஆதரவா அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவா நம்ம இருப்போம். இந்த பாசிச சக்திகள் தான் நம்மளுக்குள்ள உள்ள ஒற்றுமையை பிரித்து அவங்க ஆட்சியாளர்களுக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, என்றும் ஒரு ஒற்றுமைக்கு, ஒரு உறுதியான வலுவான ஒரு மத நல்லிணத்துக்கு அதிராமண்ணை எடுத்துக்காட்டா விளங்குது. அதுல நீங்க மிகப்பெரிய ஒரு பங்காற்றி கொண்டிருக்கீங்க. பாசிசத்துக்கான வேலையே இருக்காது. எப்படி கேளுங்களேன், நான் பாரதிய ஜனதா கட்சி தோழரோட பயணிச்சிருக்கிறேன். அந்த தோழர்களும் என்னோட பயணிச்சிருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் அந்த அரசியல் பேச மாட்டோம், சகோதரத்துவத்தை வழக்கத்தான் பேசணும் தவிர அந்த அரசியல் பேச மாட்டோம். அதே சமயத்துல அவங்களும் அரசியல் பேச மாட்டாங்க. அப்துல் ஜப்பாரா வாங்க, கை கொடுங்க, கட்டி பிடிங்க, இப்படித்தான் பேசும். இப்படித்தான் காலந்தாலமா நடந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் இந்த சகோதரர் நாங்க படிச்சதுல ஒத்தவனா இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாங்க, நம்ம ஃப்ரெண்டு, மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள மச்சான் வாங்க, அப்படிதான் பேசிக்கிறோம். வேற என்ன? சரி காக்கா, இப்போ கேள்வி கேட்கிறேன், அரசியல் சம்பந்தமா கேட்கிறேன். மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் வந்திருக்காங்க, எதை சொல்றாங்க, ஆனா அது ஏமாற்றமா தான் இருக்கு. உண்மையான மாற்றம் இன்னும் வரல அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில்
எப்படியாச்சும் பாஜக உள்ளே வந்துடணும்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்படி ஆந்திராவில் வந்து கல்யாணம் வந்து ஒரு நடிகர் பாப்புலரான நடிகரை வச்சு எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறு ஆக்கி அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றினாங்களோ அதே மாதிரி இப்போ விஜயை வச்சு அந்த அஜெண்டாவை நிறைவேற்ற போகிறாங்களா? திமுக பலகீனமாக இருக்கா? திமுக கோட்டை அதிர்வாகி இருக்குதா? இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்றீங்க? ஈழகத்தில் கண்டிப்பாக எடுபடாது. நடிகர்கள் வந்து எப்போது நம்ம நடிகர்களுக்கு அந்த நடிகர்கள் நம்ம சொல்லி நம்ம வந்து அவங்கள உதாசீனப்படுத்தல, அவங்கள ஒதுக்கல. அவங்க முறையான அரசியல் பேசிக்கிட்டு வரல, மக்கள் நல சேவை செஞ்சுக்கிட்டு வரல. விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டின கூட்டத்தை விட அவர் எப்படிப்பட்டு பேசணும், உண்மையை பேசினாரு. அதே போல சகோதரர் விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து பேசக்கூடிய விவாதங்களை பாருங்க. அத வந்து அவர் பேசுறாரு பத்தியலா, அந்த பேச்சுக்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. அரசியலை எப்படி பேசணும்னு அவரு கற்க வேண்டும். அரசியலை முழுமையா கற்று ஆராய்ந்த பிறகுதான் பொதுவெளியில வந்து பேசணும். இல்ல அதாவது நான் அனுபவமே இல்லாம இல்ல அவரு பேசுறது எப்படின்னா ஒரு 10 பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு தான் அதை படிச்சுட்டு தான் பேசுறாரு. அதே நிலைப்பாடு தான் எடப்பாடியும் பேப்பர்ல படிச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அது மாதிரி பேப்பரை எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க. உண்மையான இதயத்தில் என்ன இருக்கோ அது யாருக்கும் வர்றதில்லை. அப்படி பார்த்தா ஒரு ஆக்கப்பூர்வமாக பேசுகிறது சீமான் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சீமான் எவ்வளோ முயற்சி பண்ணார், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கல. அதுக்கு காரணம் அவர் அடிக்கடி கொள்கையை மாற்றிக்கிறதுனால அப்படியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய்க்கு வந்து வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஓட்டா மாறினால் இந்த திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னு சொன்னால் இந்த திருச்சியில் வந்து நேரு வந்து சொன்னார், இது எங்களுடைய கோட்டை, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டம்லாம் நடக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் விஜய் நடத்தி காட்டியிருக்காரு. மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு. அது வந்து திமுகவுடைய பலத்தை காட்டுதா பலகீனத்தை காட்டுதா? யாரையும் கூடாது. அதே சமயத்துல எந்த மனிதரையும் நம்ம வந்து புறந்தள்ளிடவும் முடியாது. மக்களுடைய மனநிலை இந்த நேரத்துல இப்ப தேர்தல் வச்சாலும் திமுகவோட வெற்றி முகமா தான் இருக்குது. இனி அவங்க தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க பத்தியெல்லாம், அப்பதான் கணிக்க முடியும். பேசுறதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக பேசிக்கிடுவாங்க. சரி, ஒருவேளை காங்கிரஸோ திருமாவளவனோ விஜயோட கூட்டணி சேர்ந்தால் திமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி ஆகுமா ஆகாதா? என்னால வந்து பதில் சொல்ல முடியல. ஆனா காங்கிரஸ் வந்து நான் பல தடவை நான் வந்து நீங்க பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல, பல தடவை நான் எழுதி இருக்கிறேன். காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முடிவை பொறுத்தே தான் இந்த தேர்தலுக்கான அமையும் நானே எழுதி இருக்கிறேன். அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரி காக்கா, இந்த அரசியல் சம்பந்தமா நீங்க வந்து கொடுத்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து என்னுடைய இந்த தமிழ் இந்தியன் சேனல் மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தமிழ் இந்தியன் சேனல் வந்து என்ன பல முறை அவங்க வந்து என்னுடைய வாசகர்கள் ஒருவரா அந்த சகோதரர் இருந்திருக்கிறாரு. அதே போல இந்த தமிழ் இந்தியன் வந்து தொலைக்காட்சி அதே போல முகநூல் வந்து மிகவும் பிரபலமாக இருக்க நம்ம எல்லா இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். நல்ல நல்ல கருத்துக்களை நீங்க சொல்றீங்க, சமூக சிந்தனை உள்ள ஒரு கருத்துக்களை சொல்றீங்க, உண்மையை உறக்க சொல்றீங்க. இதுல கண்டிப்பா நிச்சயம் வெற்றி அடைங்க. எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. இறைவன் நாடினால் கண்ணியத்தை கொடுப்பான், பதவியை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான். இறைவன் ஆடினால் பதவியை பிடிக்கிடுவான், கண்ணியத்தை எடுப்பான். அவ்வளவுதான். என்ன தேடிதான் எல்லாம் வரும், எதையும் தேடி நான் சென்றதே. அவன் கொடுக்க நினைச்சா யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைச்சா யாரும் கொடுக்க முடியாது. அதனால நீ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலையும் ஒரு நல்லாட்சி வரணும், நாடு வல்லரசு ஆகணும். இந்த ஓட்டிங் சீட்டிங் எல்லாம் விட்டுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நல்ல தலைவர் நம்ம நாட்டுக்கு வரணுங்கிறதுக்கு நீங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க, நானும் பிரார்த்தனை செய்வோம். மதத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு, அதாவது பள்ளிவாசலில் நீங்கள் போய் உங்கள் மதத்தை பின்பற்றுங்க, கோயிலில் உங்கள் மதத்தை பின்பற்றுங்க, சர்ச்சில் போய் உங்கள் மதத்தை பின்பற்றுங்க. வெளியில் வந்துட்டா பொதுவான அரசியலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வலுவான ஆட்சியை உருவாக்கி நாடு வல்லரசாக நாம் அனைவரும் ஒத்துழைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். நாடு நலம் பெற வளம் பெற நானும் நீங்களும் நம் மக்களும் அனைவரும் இறைவனிடம் மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம். சரியா சொன்னீங்க. ஜனவரி இருக்கணும், பிப்ரவரி இருக்கணும், ஆனால் மதவரி இருக்கக்கூடாது. அது உண்மையான ஒரு பேச்சு. மனிதத்தை மதிப்போம், மதவெறியை மறப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம்.